காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியின் பெற்றோர் தாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சங்கரலிங்கபுரத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி பேச்சியம்மாள் தம்பதியின் மகன் ராஜா முத்துப்பாண்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளதால் அவரது குடும்பத்தினர் மற்றும் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவும் தற்போது வெற்றி பெற்று வெள்ளி வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். கஷ்டப்பட்டுனா ஒரு வகையில் இல்லை. காமெடியான திபியாஸில் வேலை பார்த்து பார்ப்பேன். வேலை பார்த்து எனக்கு என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். ஆனால் அவன் அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ இந்த 2018 அவனுக்கு கொஞ்சம் மெடல் விளாண்டு வந்தான். அவனுக்கு மெடல் வரல. அதுலேயும் 2022 போகணும் விளாடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு கால் அடிபட்டுருச்சு. அதனால இப்போ 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கஷ்டம் ஒரு வகையில் இல்லை, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு வெற்றி இப்போ எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். இப்போது நான் தம்பி பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம் 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. மேலும் அவங்க ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவங்களுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.